நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரினுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக தந்தையே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. அப்பா, நீர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவதாசர்களோடு பேசினீர். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா. நாளையும் பேசுவீர். நீர் வரும் வரைக்கும் எங்களோடு பேசுவீரப்பா. நீர் எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். வேதத்தில் அநேக மகத்துவங்கள் இருக்கிறது. அதில் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இதை பார்க்கிற எனக்கு அன்பான என் அன்பு ஜனங்களே, அருமையான பெற்றோரே, வசனம் சொல்கிறது, அவர் உங்களை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இந்த வசனம் எழுதியிருக்கிறது. அழகாக எழுதியிருக்கு. பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு விசாரிப்பு என்பது மறந்த ஒரு சூழ்நிலையாய் மாறிவிட்டது. யாருமே யாரையும் விசாரிக்கிறது இல்லை. ஆமாம், ஃபோனை பார்த்தா பேசிகிட்டே போய்கிட்டே இருக்குது. அப்படியே பார்த்தாலாம் ஓகே அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் உங்களை, பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் எழுதியிருக்கிறது. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, நம்மளை விசாரிக்கிறவராம். இன்றைக்கி இந்த நாளில் இதை பார்க்குற எனக்கு அன்பான தேவஜனமே, நம்மளை விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்று சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர். அவர் உங்களை உண்மையிலே சொல்கிறேன், அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிடணுமா? நம்மளாக எதையோ சுமந்துக்கிட்டு நம்மளே மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு மனிதர்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கவே கூடாது. வேதத்தில் வாழ்ந்த பக்தர்கள் எல்லாம் ஆண்டவரிடம் வைத்தார்கள், அவர் ஜெயத்தை பெற்றார்கள். ஆமாம், அதுதான் உண்மை. பார்த்திங்கன்னா, ஒருவேளை அன்னாளாக இருக்கட்டும், தெய்வ பிள்ளைகளாக இருக்கட்டும், இந்த நாளில் கூட உங்களோடு கூட ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார்னா, நான் உன்னை விசாரிக்கிறவர். நம்ம குடும்பத்தார் கூட நம்ம விசாரிக்க முடியாது. நம்ம யாரையும் விசாரிக்கிற இந்த நாட்கள் அல்ல. பல அலுவல்கள், பல வருத்தங்கள், பல பாரங்களோடு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிற வந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இங்கே வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. 17ஆம் வசனம், ஆதியாகமம் 21:17, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகார் அழுது கொண்டு வருகிறாள். கையில் கொடுத்த ஒரு விழா ஆபிரகாம் கொடுத்த எல்லாம் தண்ணி எல்லாம் செலவழிந்து போயிற்று. ஆனால் இங்கே அவள் தாகத்தோடு வருகிறாள். பிள்ளை தண்ணி இல்லாமல் வனாந்திரத்திலே, அந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். மேலே 16ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுறா. இங்கே வானத்திலிருந்து தேவதூதன் அவர்கிட்ட அவர் பேசுகிறார். பாருங்களேன் எப்படி சொல்கிறாருன்னா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். நாம் இங்கே அழுகிற அழுகை, ஒருவேளை இந்த நாளில் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? அழுறோம்ல. ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கிறார். பார்க்குறது மட்டுமல்ல,
தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவரை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். இந்த வேளையில் கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன் பிள்ளைக்காக, நீங்கள் நம்ம பிள்ளைகளுக்காக அழுதுட்டுருக்கோமா? படிக்க முடியாமல் கஷ்டப்படுதா பிள்ளை? கீழ்ப்படியாமல் இருக்கிறானா? கீழ்ப்படியாமல் பாப்பா இருக்கிறாங்களா? எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை அப்படியே குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்களா பிள்ளைங்க? இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். யாரும் விசாதான். நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கூட பிறந்தவங்க கூட இப்போ விசாரிப்பது எல்லாம் நின்று போய்விட்டது. ஆமாம், என்ன செய்கிறீங்க? அந்த காலத்து வேறு, நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இந்த நாட்களில் வேறு விதமாய் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆனால் இங்கே ஆகாரை பார்த்து, நீ எழுந்து பாருங்கள், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஒரு பெரிய, அவள் அழுது கொண்டிருந்த கண்ணீருக்கு அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறார். அவர் விசாரிக்கிறவர். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் என் சத்தத்தை கேட்க யாருமே இல்லையே. பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் நான் அப்படி நினச்சிருக்கேன். உண்மையிலே தேவனுடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன், நான் அப்படி அழுதுருக்கிறேன். யாருமே நம்மளை எங்கள் அம்மா இறந்து போயினாங்க. பல காரியங்கள், பல மரணங்கள், பல கஷ்டங்கள், பல கண்ணீர்கள், பல வேதனைகள், பல தனிமைகள், பல இல்லாமைகள், பல வியாதிகள், பல தடைகள், பல காரியங்கள் என்னோடு கூட மோதின அந்த ஒரு அலைகளைப் போல் வந்து கொண்டே இருக்கும். இந்த எப்படி நீந்தி செல்வதென்றே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாள் அடிமையோடு கூட பேசினார். நான் உன்னை விசாரிக்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை நீ எல்லாரும் விசாரிக்கலன்னு நினைக்கிறல்ல, நான் உன்னை விசாரிக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பதாக நான் இன்றைக்கும் இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் வருகிறது. இன்றைக்கு வரைக்கும் விசாரிக்கிறார். ஒருவேளை மனிதர்கள் நேற்று விசாரிப்பார்கள், இன்றைக்கு விசாரிக்க முடியாது. அவங்கள சூழ்நிலை நாளைக்கு விசாரிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும், ஒவ்வொரு கண்ணீரிலையும், ஒவ்வொரு தனிமையிலையும். ஒருவேளை இன்றைக்கி ஆண்டு சொல்லாது, ஒவ்வொரு தனிமையிலையும் நான் விசாரிக்கிறேன் என்று கர்த்தர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் இன்றைக்கி ஆண்டுட்டு உங்கள் கவலையெல்லாம் வச்சுருங்க. எப்படி தண்ணி கிடைக்கும்? இப்போ இந்த வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? ஐயோ, பிள்ளை மறிக்க போதே அழுத ஆகாருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய துறவை காண்பித்தார். வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். 19ஆம் வசனம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். இந்த நாளில் நீங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்களோ, திருமணம் நடக்கலை அப்படி அழுதுட்ருக்கீங்களா? மகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படி அழுதுட்ருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எல்லாம் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று எழுதியிருக்கிறது ஆதியாகமத்தில். ஆமாம், கேள்வியோடு கூட ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆம் தேவ பிள்ளைகளே, எனக்கு அன்பான பெற்றோர், இதை பார்க்குற கண்ணீரோடு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிப்பேன். அவர் விசாரித்தா சும்மா போயிட மாட்டார். விசாரித்துட்டா, நல்லா இருக்கியாம்மா, சோமா இருக்கியா, அப்படியா, வியாதியாக இருக்கோ, கஷ்டமாக இருக்கோ அப்படி சொல்லிட்டு போகவே மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? விசாரித்தால் ஒரு வழியை திறப்பார். நீ எந்த காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ இந்த காரியம் எப்படி நடக்கும் என்று நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களா? ஊழியம் அடைபட்ட சூழ்நிலை, மனிதர்களால் நெருக்கப்படுகிற சூழ்நிலை, மனிதர்கள் மிரட்டுகிற காரியங்கள், அதெல்லாம் நீங்கள் கடந்து வர்றீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், இந்த அம்மா சொல்கிறாங்க, ஆகார் சொல்கிறாங்க, வசனம் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள், ஆதியாகமம் 16:13, அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். எவ்வளோ அழகு பாருங்கள்! விசாரிக்கிற தெய்வத்துக்கு ஒரு பெயரிடுகிறாள். நீர் என்னை காண்கிற தேவன், உங்களுடைய பிரச்சனையை காண்கிற தேவன், பிரச்சனை விடுவிக்கிற, பிரச்சனையிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு,
உன்னை விசாரிக்கிற வருகிறார், உங்களை விசாரிக்க வருகிறார். ஒருவேளை தூர இடத்துல இருக்கிற பிள்ளை, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஆண்டுகிட்ட சொல்லுங்கள், ஒரு துறவை காண்பிங்கப்பா, எங்கள் பிள்ளைக்கு துறவை காண்பித்து எங்கிட்ட கொண்டு வந்துடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் அவர் அகிலத்தையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அவர் பூமியை ஆளுகிறவர், அவர் ஆளுகை செய்கிற தேவன். ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த வேளையில் எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கே இது ஆச்சரியமாக இருந்தது வசனம். ஆமாப்பா, எங்களை விசாரிக்க ஒரு தெய்வம் உண்டு. வேதம் படிப்பா ஒரு பாடல் பக்தன் பாடுறாரு, உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தருவார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கின்றார். அநேக தேவ பிள்ளைகளை, கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை கர்த்தர் விசாரித்து இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வருகிறார். உங்களை விசாரிக்க மாட்டாரா? ஒருவேளை நீ ஏழ்மையில் இருக்கலாம், நீங்கள் தனிமையில் இருக்கலாம், ஒரு அனாதை போல இருக்கலாம். எல்லாரையும் அவர் விசாரிக்கிறவர். வேதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் விசாரித்தார். மரித்தவர்களை போய் விசாரிக்கிறார், மரியாள் வீட்டுக்கு போகிறார், எல்லாம் நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. தெய்வ பிள்ளைகளோடு கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்குறாரு, பார்த்தீங்கன்னா நான் உனக்கு என்னம்மா செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் என்னை விசாரிக்க நீங்கள் இருக்கீங்கப்பா. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நான் அதை சொன்னேன்ல, என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விசாரிக்கிறேன். நான் அப்படி பல நாட்கள் அழுது உண்டு. நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், எங்கள் அம்மாலாம் மரிச்சிட்டாங்க, அப்படி பல மரணங்கள் வந்தவுடன் நான் தனிமையாக்கப்பட்டேன். அப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நான் உன்னை விசாரிக்கிறேன் மகளே, நீ ஏன் இப்படி அழுகிறாய்? அன்னையிலிருந்து உண்மையிலே சொல்கிறேன், 38 ஆண்டுகளாய் கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்லுகிறேன், என்னை ஒவ்வொரு நிமிஷம் விசாரித்து நடத்துகிறார், உங்களையும் விசாரித்து நடத்துகிறார். விசுவாசிங்க, அவர் இல்லாட்டா நம்ம இல்லை, வாழ்க்கை இல்லை. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் கண்ணீரில், மரண போராட்டத்தில், பலவீனத்தில், வறுமையில், மனிதர்களுடைய வார்த்தைகள், மிரட்டுகிற காரியங்கள், ஏமாற்றுகிற காரியங்கள், பொய் சொல்கிற காரியங்கள், குற்றம் சுமத்தப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்கிறார், அதெல்லாம் நான் நீக்கி உன்னை விசாரித்து உனக்கு ஒரு துறவை காண்பிப்பேன். உன் பிள்ளைக்காக அழுது கொண்டு இருக்கிறாயா, வழி திறப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொன்னால் செய்வார். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 20ஆம் அதிகாரத்தில் இங்கே இயேசுவை சிலுவையில் அரைஞ்சி மறிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மரியாள் தேடி போகிறாங்க.
வேதம் சொல்கிறது 20ஆம் அதிகாரம் யோவான் 20:1 வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஒன்னொன்று அவளுக்கு நம்ம ஏசாமிய கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள் என்கிற வேதனை அவளுக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தது. எதிர்காலத்தை குறித்த பயம். ஏசுவா கூட இருந்தாங்க. ஏசுவாவை எல்லோரும் சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் மரியாள் ஓடி போகிறாள். அதிகாலையில் தேடி, பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையில் தேடி ஓடுறாங்க. அங்கே கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் உங்களுக்காக கல்லையெல்லாம் இன்னைக்கு புரட்ட போகிறார். இதுதான் செய்ய போகிறார். உங்கள் பிரச்சனை எந்தக்கு உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா? ஒரு பெரிய கல்லாக இருக்குதா? ஒரு வேளை அன்னைக்கு யாக்கோபு தலைக்குள் வைத்த கல் மாதிரி இருக்குதா? அது தூணாக மாறினது. ஆண்டவர் இந்த நாளைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களை மூளைக்கல்லாக மாத்திரமல்ல, உங்களை வச்சிரக்கல்லாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த கல்லை புரட்டுகிறார் தெய்வ பிள்ளையே. உங்கள் பிரச்சனை என்னும் கல், எல்லா வியாதி, கடன், கண்ணீர், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒருவேளை உங்கள் சரீரத்து உள்பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை கூட ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வித்தியாசமாய் மாற்றுவேன் என்று கர்த்தர், சுகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே மரியாளை தேடி வருகிறார், விசாரிக்க வருகிறார். ஆமாம், தேடி போன மரியாளை இயேசு தேடி வருகிறார், விசாரிக்க வருகிறார். நீங்களும் அதிகாலையில் தேடுவீர்களா? தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்க. ஒரு 4:30 மணிக்கெலாம் எழும்புங்க. பாருங்கள், ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் பேசினார். நான் அன்றைக்கி சொன்னேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மகளே, என்னோடு கூட நீ 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று கேட்டார். அப்போ நான் என்ன சொல்கிறாருன்னா, நீ 1 மணி நேரம் நான் என்ன சொல்கிறனோ அந்த காரியத்துக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று என்கிட்ட பேசினார். உங்கள்கிட்டையும் பேசுவார். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம், ஏசாமி பேசுவாரா? அவர் பேசுகிற ஆண்டவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் உங்கள் கூட இருக்கிறார், உங்கள் ரத்தத்தோடு கலந்து இருக்கிறார், உங்கள் உயிரோடு உயிராக இருக்கிறார். தெரியுமா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் அவர். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆகார், நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். எவ்வளோ பேர், எவ்வளோ அழகான பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். நம்மளுக்கு கூட தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். 8ஆம் வசனம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு பேதுரு எழுதுகிறார். எதிர்த்து நிற்கணும் தெய்வ பிள்ளையே. காலையில் எழும்புனா மட்டும்தான் அந்த தெய்வ பலனை நானும் பெற்றுக்கொள்ள முடியும். 6 மணி வரைக்கும் தூங்கினோம்னா நாம் கிருபை இழந்து விடுவோம். கிருபை நம்மை விட்டு கடந்து போய்விடும். 4:30 மணிக்கு மேலே தயவுசெய்து தூங்காதீங்க. 4:30 மணிக்கு எழும்பி கர்த்தரை தேடுங்க. மரியாள் அதிகாலையில் ஓடினாங்க. இயேசுவா என்ன செய்கிறார் தெரியுமா? வசனத்தில் பார்த்துக்கலாம். 20ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து, இந்த அம்மா மரியாள் அழுறாங்க, இயேசுவா காங்கலை அப்படின்னு அந்த இந்த வசனம் எழுதியிருக்கு பாருங்களேன். 12ஆம் வசனத்தில், இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரியை ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார். யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, களவாட்டிட்டு போயிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இயேசுவை பாருங்களேன், இயேசுவா எப்படி சொல்கிறார் பாருங்க. 15ஆம் வசனம், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டது போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நம்ம ஆண்டவர் விசாரிக்கிறவர். நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? என் கண்ணீரை யாருமே துடைக்கலை, கூட கொஞ்சம் தான் கண்ணீர் வருது, நான் ஏசாமி ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகிறது, இன்னும் என் கண்ணீர் துடைத்த பாடலன்னு நினச்சிட்ருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வச்சுருங்க. உங்கள் கவலை, உங்கள் பாரம், உங்கள் கண்ணீர், உங்கள் வேதனை, உங்கள் தனிமை, உங்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் வச்சுட்டு நல்ல ஒரு 2 மணி நேரம் அழுது ஜெபம் பண்ணுங்களேன். எத்தனையோ மணி நேரங்கள் செலவிடுகிறோம் உலகத்துக்காக, பக்கத்து வீட்டில் அங்கே எங்கே என்னென்னு பல மணி நேரம் செல்லுக்காக, டிவிக்காக பல காரியங்களை பார்க்குறோம். தவறல்ல, ஆனாலும் தவறு. சில வேளையில் அது தவறு. செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். ஆனால் உங்களுடைய கண்ணீரை ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்கள் கண்ணீர் நீங்கள் விட 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 உங்களுடைய பாரங்கள் எல்லாம் மாறிடும். அதெல்லாம் அவர் எல்லாம் சக்ஸஸாக மாற்றுவார். எது உங்களை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறதோ, கல் பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறதா,
கல்லெல்லாம் புரட்டி போடுவார். புரட்டி போடுவது மட்டுமல்ல, இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அவள் தோட்டக்காரர் என்று எண்ணியா? ஆண்டவர் தோட்டக்காரர் என்று எண்ணி இந்த அம்மா பேசுகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இனி நீ அழாத மகளே. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர், உன் கவலையெல்லாம் ஏன்ட்ட வச்சிரு. ஏன்னா சிலுவையில் அவர் எல்லாவற்றையும் சுமந்து விட்டாரம்மா. என் அன்பு தகப்பன்மார்களே, என் அன்பு வாலிபரே, பாவத்தை விட்டு வர முடியவில்லையா? கல்வாரிக்கு ஓடி வாருங்கள், என்னை மன்னிங்கப்பா, கேளுங்க. இவர் இது வரைக்கும் நான் உலகத்தை நோக்கி அங்கெங்கே அவங்க விசாரிப்பாங்களா, இவங்க விசாரிப்பாங்களா, அவங்க ஏதாவது செய்வாங்களா, இந்த திருமணத்தை அவங்க நடத்தி ஒருவரும் நடத்த முடியாது. இயேசு மட்டும்தான் எல்லாவற்றையும் நன்றாய் செய்ய முடியும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்து தடைபடாது. பிசாசு எதிராளி விட மாட்டான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எங்கே விழுங்கலாம், ஒவ்வொரு பின்தொடர நம்மளை விடவே மாட்டான். ஆனால் நீங்கள் எழும்பணும். கர்த்தர் சொல்கிறார், இயேசு வந்து அவளை கூப்பிட்றாரு, ஏன் அழுகிறாய்மா? பாருங்கள், முதல்ல தரிசனம் இயேசுப்பா பார்த்தாங்க. யார் தெரியுமா? மரியாள், மகதலேனா மரியாள் தான். எனக்கு அன்பான சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், எனக்கு அன்பான பெற்றோரே, என் அன்பான வாலிப தங்கச்சி, என் அன்பு பெற்றோர்களை, முதியோர்களை, நீங்கள் ஊழியர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். விசாரிப்பது மட்டுமல்ல, உங்கள் எதிர்காலத்தையே அவர் மாற்றி தருவார். அந்த பாருங்கன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 20:19, வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்கள், இயேசுவாமி வந்துட்டார், ரூம்புக்குள்ளே வந்திருக்கார், உங்களுக்குள்ளே வந்திருக்கார், உங்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறார். அன்று இன்று நாளை எல்லாம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. உங்கள் கூட இருக்கும்படியா இயேசு இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கிறார். விசுவாசிப்பீங்களா? அன்று பார்த்தீங்கன்னா அவங்க கலங்கி போயிருந்தாங்க சீஷர்கள்லாம். மரியாள் பார்த்தோன்னே, மரியாள் பார்த்தீங்கன்னா முதல்ல மரியாள் தரிசித்தாள். இயேசுவை விசாரிக்கிறாரு, ஏன் ஆள்ற? நான் தான் வந்துட்டேனே, நான் இருக்கிறேனே, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மத்தேயு கடைசி அதிகாரத்தில் அதே தேவன் இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் பிரச்சனையில் உன் கூட இருக்கிறேன், கூட இருந்தால் எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லமையுள்ளவர். ஆகாருக்கு துறவை திறந்தார். இந்த மரியாளுக்கு எதிர்காலத்தையே கர்த்தர் நிர்ணயம் பண்ணினார். ஊழியம் செய்யும்படியாய் மகளுக்கு கிருபையை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். அவர் புது வழிகளை திறப்பார். மரித்து போயிடுதுன்னு நினைக்கிங்களா? எல்லா பிரச்சனையும் எழும்ப முடியவில்லைன்னு நினைக்கிங்களா? இயேசு அதற்காக தான் மரித்தார். இயேசு அதற்காக தான் உயிர்த்தார். இயேசு அதற்காக தான் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். உங்கள் கூட இன்றைக்கு உங்கள் இல்லத்துக்கு வருகிறார். பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, கதவுகள் பூட்டி இருக்கையில், எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன், கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். இயேசு இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கு விசாரிக்கிறவராய், உங்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கிறவராய், உங்கள் பிரச்சனைகளெல்லாம் மாற்றுகிறவராய், உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாய், திருமணம் நடக்காத தடைகளை உடைத்து கர்த்தர் திருமணங்களை நடத்தி தருவார். வேலைவாய்ப்புகளை தருவார். கடனை அடைக்க உதவி செய்வார். உங்களை ஜெபாவிகளால் நிரப்புவார். உங்களை உங்களை குடும்பத்தில் கனப்படுத்துவார். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்தெந்த இடத்துல வெட்கத்தையும் பலவித பிரச்சனைகளை சுமந்து தெரிந்தீர்களோ, ஆண்டவர் சொல்கிறார், எந்த சகல தேசங்களிலும் வெட்கத்துக்கு பதிலாக ரோஷ்மைக்கானா உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். தெய்வ பிள்ளையே, உங்களை உயர்த்துவார். அது எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது. அதுதான் தேவனுடைய ரகசிய செயல் உங்கள் வீடுகளிலே இறங்க போகிறது. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேவனுடைய ரகசிய செயல் கர்த்தர் எனக்கு அப்படி சொல்லுகிறார். என்னை மாத்திரம் தேடச் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். பாரத்தை மாத்திரம் என்னிடம் வை என்று வைக்க சொல் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆகாருக்கு துறவை காண்பித்தவர் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். உங்களுக்கு வழியில் ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போகிறார். ஆமாம், அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு பக்தன் சொல்லுகிறார். ரகசிய செயல், யாருக்குமே தெரியாத பெரிய பெரிய காரியங்கள் ரகசியமாய் கொண்டு வந்து பல காரியங்களை செய்ய போகிறார். திருமணம், வேலைவாய்ப்பு, சுகம்,
பாதுகாப்பு, பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, ஊழியம், எந்தெந்த கோற்று காரியம், எந்தெந்த வீடு கட்ட முடியாமல் மனுஷர்களால் ஆண்டவரே ஒடுக்கப்படுகிறீர்களா, பில்லி சுனித்தால், பாதிப்புகளால், மந்திரங்களால், யாகங்களால், மனுஷீக பொறாமைகளினால் போராடி கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் சொல்கிறார், நடுவே உங்கள் இல்லத்திற்குள் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். அவர் வந்துட்ட எல்லாம் ஓடிடும். தேவன் எழுந்துருளுவார், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எழுந்து போவோம். ரகஸ்மணி, கர்த்தர் உனக்காய், உங்கள் குடும்பத்திற்காய், உங்களுடைய வருமானத்திற்காய், உங்களுடைய பிள்ளைகளுக்காய், நம்முடைய காரியங்களுக்காய் அவர் எழுந்தருள போகிறார். தேவன் எழுந்தருளுவார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா. மனுஷர்கிட்ட போய் சொல்லாதங்க தெய்வ பிள்ளையே. எந்த மனுஷர்கிட்ட போய் சொல்ல அழுதுகிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் அழுங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடுமை துதிக்கிறப்பா. அழாதே மகளே, கண்ணீரை நான் துடைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நான் துறவை காண்பிப்பேன். ஐயோ, இதோ வனாந்திரத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கிறாயா? வனாந்திரத்திலே உனக்கு வழி உண்டாகும், அவாந்திர வழியிலே ஆறுகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜீசஸ், உங்களுக்கு நன்றியப்பா. எங்கள் அப்பா அப்படி சொல்கிறீங்கப்பா. வனாந்திரத்தில் வழிகள் உண்டாகும், ஆறுகள் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவாந்திர வெளியிலே. தேங்க்யூ, நன்றி. என் அன்பு இதை பார்க்கிற என் தேவ ஜனத்திற்கு எல்லாருக்கும் அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, ஒருவேளை பிள்ளைகள் திருமணம் வேண்டான்னு சாதிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, அது இதுன்னு பேசிக்கொண்டு இருப்பாங்க, அந்த கிரியெல்லாம் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய மகிமை இந்த வீடுகளில் உதிப்பதாக நீர் வந்து என்று எழுதியிருக்கிறது. உயிர்த்தெழுந்த தெய்வம் அப்படி எழுதியிருக்கிறது. அவர் வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை அப்படி எல்லாருக்கும் நிறைவேறுவதாக நீர் விசாரிக்கிறதை என் அன்பு ஜனங்கள் அனுபவிப்பார்களாக. அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் மறைவதாக, பலவீனம் மறைவதாக, நரம்புகளுக்குள்ளாய் போராடி கொண்டிருக்கிற கேன்சர் கிருமிகள் பட்டு விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் பட்டு விழட்டும், இயேசுவின் இரத்தத்தினால். நன்றி கர்த்தர் செய்கிறதற்காய் நன்றி. ஆமாப்பா, உங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுங்கள். நன்றி ஆண்டவர். அவளை ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ஜெபிக்க வைங்கப்பா. அதிகாலை தேடட்டும், கண்ணீரோடு தேடட்டும் ஐயா. உலகத்தாரோடு உலகமாய் உட்கார்ந்து பேசாதபடி தேவனோடு உறவு கொள்வார்களாக, உம்மை பிடித்துக் கொள்வார்களாக, உம்மை பற்றி கொள்வார்களாக, உம்மை அண்டிக் கொள்வார்களாக, உம்மை அண்டிக் கொள்வார்களாக. அவருடைய குடும்பங்கள் எல்லாம் செழிப்பதாக. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி. எஸ் மை கனா டூகஸ்மனோசி கெட் அவுட். உங்கள் ரத்தத்தை இல்லத்தில் தெளிக்கிறோம், தொழில்துறைகளை தெளிக்கிறோம், படிப்பு கல்வி சாலையில் தெளிக்கிறோம், வருமானத்தில் தெளிக்கிறோம். பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிற பிள்ளைகள் மேலே, வெளி மாநிலம், வெளி மாவட்டம், ராஜாமை துதிக்கிறோம். பாரின் எல்லா இடங்களிலும் எங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா சிக்கலும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.